Welcome to 7th standard maths class, perimeter and area. Today we going to solve exercise level point 3. Before we going to solve this exercise, we have to learn 3 formulas, that is area of the circle, pi r square, circumference of the circle. Circumference is none other than perimeter. ஸோ நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துட்டோன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் சைட் த பவுண்ட்ரி வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். when it is circle inside is area, then outer boundary is circumference நம்ம சொல்லுவோம். ஸோ circumference of the circle is pi d. ஸோ டயாமீட்டரில் கொடுத்தா pi dன்னு ரைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரேடியஸில் கொடுத்தாங்கன்னா d வந்து 2 times of r ரேடியஸ். ஸோ 2 pi rன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே செமி சர்க்கிளாக கொடுத்துருந்தாங்க, ஒரு சர்க்கிளில் பாதிக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணலேருந்து இது வரைக்கும் ஃபைன் பண்ணணும். அப்போ அப்படின்னா செமி சர்க்கிளுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 pi rலேருந்து டிவைடட் 2 பண்ணிங்கன்னா pi rன்னு இருக்கும். we going to use the value pi equal 22/7 or 3.14. ஸோ கொஷினில் என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்களோ பைக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். லிசன் த ஃபர்ஸ்ட் கொஷின். Find the circumference of the circle with the following radius. Take pi equal 22/7 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவில் வந்து பார்ட்டில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே circumference of the circle. Circumference of the circle ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸில் கொடுத்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 pi r. therefore radius equal 14 centimeter. பை வந்து என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 22/7. so we have to write circumference of the circles. ஸோ நமக்கு வந்து 2 pi rன்றது தான் தெரியும். ஸோ 2 வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ 22/7 அண்டு r is 14 centimeter. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7, 7 2s are 14. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 2s are 4 into 22 centimeter ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 22s are 88 centimeter. This is our first sum answer. Now we are going to solve B sum. R equal 28 millimeter and pi equal 22/7. Circumference of the circle equal 2 pi r. so 2 into 22/7, 28 divided m millimeter ரைட் பண்ணிக்கோங்க. 1 7 is 7, 4 7s are 28. so 4 2s are 8, multiple 22 millimeter. ஸோ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். 8 2s are 16, 6 remaining 1, 8 2s are 16, 16 plus 1 17. so 176 millimeter is answer. Next is C sum. Radius is 21 centimeter, pi equal 22/7. Circumference of the circle equal 2 pi r. so 2 into 22/7. so r is 21 centimeter. so number 1 7 is 7, 3 7s are 21, 3 2s are 6 into 22 centimeter. 6 2s are 12, 2 remaining 1, 6 2s are 12, 12 plus 1 13. okay, this is the first part. Now we are going to solve the second part. Find the area of the following circle given that. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா ரைட் பண்ணணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, pi r square. ஸோ இப்போ கொடுத்தது எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க,
ரேடியஸில் இருக்குது. ஸோ ஏ கொஷின் radius equal 14 millimeter. So pi we should take 22/7. So area of the circle apply பண்ணுங்க. Pi equal r square. R square என்னது 14 square. Pi ஓட வேல்யூ 22/7. 14 2 times write பண்ணிக்கோங்க. 14 multiple 14. So 1 7 is 7. 7 2s are 14. ஸோ இது கூட நம்ம இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். மில்லிமீட்டர் இன்ட்டு மில்லிமீட்டர், மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 48 into 14 millimeter ஸ்கொயர். ஸோ 44 114னால டிவைட் பண்ண போகிறோம். 4 4s are 16, 4 4s are 16 plus 1 17, 44, 6 7 8 9 10 11, 1 remaining 1, 4 plus 1 5 1 6. Therefore 616 millimeter square is the answer. Now we are going to solve B sum. B sum is diameterல கொடுத்திருக்காங்க 49 meter. ஸோ நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 49/2 மீட்டர்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். பை இஸ் 22/7. ஆர் வந்து நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 49 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். 22/7 into 49/2 multiple of 49/2 multiple of meter square. ஏன்னா இங்கே 2 meters இருக்குது, நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 7 கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7, 7 7s are 49. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 11 2s are 22. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 11 multiple 7 multiple 49 divided by 2 millimeter square. Sorry, meter square. Next இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 77 49ஆல் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 7s. ஸோ 9 7s 63. ஸோ 9 7s 63. 63 plus 6 69. ஸோ 4 7s 28. 8 2 28 29 30. ஆட் பண்ணிக்கோங்க. 3 9 8 இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து 7 1 7 3. ஸோ நமக்கு 3772 டிவைடட் பை 73 டிவைடட் பை 2ஆல் நாம் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறோன்னா 3732. 1 2 is 2, remaining 1 7. So 17 இருக்குது. 8 2s are 16, remaining 1 7 borrow பண்ணிக்கலாம். 8 2s are 16, remaining 1. next 3 வந்து borrow பண்ணிக்கோங்க. ஸோ 13 இருக்குது. 6 2s are 12, remaining 1. ஸோ 1 இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுட்டு 0 ஜாயின் பண்ணிக்கலாம். 5 2s are 10 0. Therefore answer is 1886.5 meter square. That is the B sum answer. Now we going to solve C sum. So C sum write பண்ணிக்கோங்க. Question is radius equal 5 centimeter. Pi equal 22/7. Area of the circle equal pi r square. ஸோ பையோடைய வேல்யூ 22/7. r வந்து 2 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 15 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மல்டிபிள் 5 சென்டிமீட்டர். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ண போகிறோம்னா 22/7 5 5s 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க.
into 2. So 5 2s are 10, remaining 1, 2 2s are 4, 4 plus 1, 5. So 2 times பண்ணா same தான் வரும் 550. So 550 centimeter square divided by 7. So 7 ஆல divide பண்ணிக்கலாம் 7550. So நம்ம வந்து 7 7s are 49 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இங்கே 4 remaining 1. So remaining 1 6 இருக்கும். So next is 0. So இங்கே 60 இருக்கு. ஸோ அப்போ 8 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க 7 8s are 56. ஸோ ரிமைனிங் 4 இருக்கும். பாயிண்ட் வச்சுட்டு 0 ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் பண்ணலாம் 5 7s are 35, ரிமைனிங் 5 இருக்கும். ஸோ திருப்பி 0 சேர்த்திங்கன்னா 7 7s are 49. ஸோ ரிமைனிங் 1. ஸோ 0. ஸோ இது வந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. அது நம்ம 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 78.75 centimeter square. So next we going to solve third word problem. So third word problem, if the circumference of the circular sheet is 154 meter, find its ratio. Also find the area of the sheet. Take pi equal 22/7 சொல்லியிருக்காங்க. ஒரு circumference of the sheet வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ இந்த ரவுண்டை சுற்றி வர இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 154ன்னு சொல்லியிருக்காங்க. we have to find. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபைண்ட் ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஷீட், இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ this two we have to find. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க given ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ கிவனில் நம்ம என்ன ரைட் பண்ணோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஷீட். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஷீட்டுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஷீட், the value is 154 meter. So we know the formula 2 pi r equal to 154 meter ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம r வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். 2 multiple 22/7 multiple r வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், r வந்து as it is வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம r தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ r மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. 154, இங்கே 2 இருக்குது, 2 வந்து ரிமைனிங் 1 வச்சுக்கலாம் இன்ட்டு 1/2 ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் ஆகிடும். இங்கே 22/7 இருக்குது, அது வந்து 7/22 சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க மீட்டரை அப்படி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 7 2s are 14, இங்கே ரிமைனிங் 1 வச்சிங்கன்னா 7 2s are 14 இருக்கும். இங்கே 77 இருக்குது, இங்கே 22 இருக்குது. என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 11 டேபிள். 11 2s are 22, 7 11s are 77. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 7 multiple 7 divided by 2 மீட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ என்னது, 7 7s are 49 divided by 2 மீட்டர்ஸ்ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஷீட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ஷீட், அந்த ஷீட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிளில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போனா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 49 மீட்டர் by 2 multiple 49 meter by 2. ஸோ r ஸ்கொயர் இருந்தால் டபுள் டைம் ரைட் பண்ணால் கேன்சலேஷன் ஈஸியாக இருக்கும். 1 7 7 7s are 49, 1 2 is 2, 11 2s are 22. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணுற சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 7 7
into 49 divided by 2. ஸோ இந்த சம் வந்து நீங்கள் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்பீங்க. 7,749 by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஆன்சர் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் டிவிஷனில். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 1886.5 meter square. Therefore 1886.5 meter into meter square. So that is the answer. So next word problem we going to solve in next video.